குணவதி மாமா இருக்க அப்பா குணவதி மாமா என்னுடைய பால நகரத்துல கப்பல் துறை பக்கம் போய் விட்டாங்க. ஆமா குணவதி மாமா தாத்தா எங்க தெரியும் குணவதி கண்ணம்மா அடியே கண்ணம்மா எப்படி என்றால் என்னுடைய கணவராகப்பட்டவர் தாயும் தந்தை தான் பெருசு. ஆமா கொண்டாட்டி அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. ஆமாங்க கொண்டாட்டி இடத்துல சேர்ந்தா குழந்தை பிறந்து விடும் என்று சொல்லி 9 வருட காலமாக உண்மைதாங்க என்ன தனிமையில படுக்க வைத்தார். ஆமா எப்படி ஒரு பொண்ணாகப்பட்டவர் எப்படி எப்படியோ ஆசையெல்லாம் நினைத்திருப்பார்கள். ஆமா கனவு கண்டிருப்பாங்க. ஆமா அப்படி சந்தோஷமா இருக்கணும். நம்ம வாரிசு பிள்ளைங்க மக்கள் நம்ம பெத்துக்கணும். வாழாடி வாழை வம்சமாக வளரணும் அப்படி என்று சொல்லி பெண்களாகப்பட்டவங்க நினைத்திருப்பாங்க. ஆமாங்க என் கணவராகப்பட்டவர் அப்படி நினைக்க கிடையாது. தாயும் தந்தையும் தான் பெருசா நினைத்தாங்க. இந்த தினத்துல என் கணவராகப்பட்டவர் கப்பல் துறைமுகத்துக்கு சென்று விட்டார். அப்பொழுது இந்த கலவன கழிவு இருப்பதனால தானே நமக்கு தடையா இருக்கிறாங்க. இந்த கலவன கழிவு ஒரு வழி பண்ணுனா நான் புருஷன் என்கிட்ட வந்து வரல முடிச்சுடலாம்டா. நீ கொல்றத சொல்ற கப்பல் துறைமுகம் சென்று விட்டாலும் சரி அப்பனுக்கு பச்சை தண்ணி தாவ மாதிரி எனக்கு பண்ணோட பச்சை தண்ணி தாவ பண்ணு போனா பல்லு விழுந்த போது அத்தை உனக்கு அத்தை எனக்கு நான் வரண்டு போதும்மா. அப்படியா மாமனுக்கு நான் சாப்பாடு வயிறு நிறைய கொடுத்துட்டு வரேன். அப்படி பண்ணி வர அத்தை. மாமா யாருக்காரா நேரத்திலையா கூட வேற மாதிரி வருது. அடா உக்காந்து சோறு துண்ட ஓ மாமாவானே ஐயோ அம்மா அப்படின்னா கிடைக்காத ஒரே சொகத்துக்கு தான். ஆமா கிழமை இருந்துகிட்டு தானே நம்மளுக்கு இது சொன்னாலும் திருமணம் முடிஞ்சு 9 வருட காலம் ஆகிவிட்டது. 1 வருடம் கூட தள்ளி போகட்டும். ஆமா 8 வருஷத்துல நான் குழந்தை பெத்திருந்தா 8 வயசு நமக்கு வம்சத்துக்கு வாழாடி வாழையாக படிக்கும் போடலாம். பரம்பரையா வந்திருக்கும்ல. எத்தனை நான் பெற்றிருப்பேன்.
சாதம் கூட அம்மா, கஞ்சி தண்ணி கூட அம்மாடி கேட்டு என்ன அடிக்கின்றாயே தாயி, நான் என்ன பாவங்கள் செய்தேன் அம்மா. ஆளுக்காரன் நொல்லையா, உனக்கு ஒரு கிணறு இல்ல, உனக்கு ஒரு குட்டை இல்ல, உன் மவங்காரன் என்கிட்ட ஒரு நாள் கூட என் இடத்துல சந்தோஷமாக சேரலையே. சேரலன்னா நம்ம எப்படா நம்ம தங்க வம்சம் எல்லாம் சேரண்டா என் சண்டம் ஏண்டா யாரு என்ன பாவத்தை செய்தேனப்பா. நான் என்னடா நான் பாவம் பட்டேன்னா ஒரு பாவமும் பண்ணல. ஐயோ இல்ல ஊருக்கு போய் பார்த்தா மாமனார் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமா அடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். இல்ல நான் அடிச்சேனா அம்மா நான் என்ன பாவம் செய்தேன். பின்னாடி பார்க்கணும். பின்னாடி பார்க்க மக்கள் பிழைக்கிறேன் மலை கோட்டை கட்டி வைத்தனே. என் பிள்ளை பிழைக்கும் என்று நான் பேராசைப்பட்டு இருந்தனே. நான் என் தாய்க்கு ஒரு பிள்ளையா பெற்று ஈசனிடத்திலே வரம் பெற்று என் தங்கை மகளை நான் திருமணம் செய்து வைத்து. ஐயோ அண்ணா பாவம் 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 நடிக்கிறான்டா. நீ கிழமை நடிக்கிற அடிக்கிறதுக்கு நீ உன்னாட்ட ஒரு மொழி கட்ட வயசு அடிக்கிறது போன கிழவன. இந்த கிழவன் சொல்றது கரெக்ட் தான். நான் திருமணம் செய்து வச்சேன் என் மகனுக்கு. சந்தோஷமா இருக்கட்டும்னு சொன்னாங்கல்ல. 9 வருஷ காலம் ஆச்சு. நம்ம வீட்டுல ஏன்டா குழந்தை சத்தம் வரல? சோரத்தனத்துனது ஏதாவது பெரிய மனுஷன் தானே, பெரிய மனுஷன் தானே. ஏடா மகனே 9 வருட காலம் ஆகிவிட்டது. நம்ம வீட்டுல ஒரு பூச்சா புழுவ குழந்தை சத்தம் கேட்டிருக்கமே. என்னடா ஒரு வார்த்தை கேட்டியாடா? அட யார்
आई सपोर्ट करे கண்ணூலியை பறித்து விட்டார். அப்படி நம்ம கண்ணூலி போனாலும் தங்கை மகளை திருமணம் செய்து வைத்தார். தங்கை மகளை திருமணம் செய்து வைத்தார். எனக்கோ கண்ணு விளக்கம் தெரியவில்லை. தங்கை மகையில உயிர் எனக்கு சாதம் கொடுப்பாய், கஞ்சி தண்ணியை ஊற்றுவார் என்று நான் திருமணம் செய்து வைத்தனேன். என் மகனும் கப்பல் துறைமுகம் வியாபாரத்துக்கு சென்று விட்டார் அம்மா. என் மகன் போகின்ற போது என்னை இப்படி அடிச்சு துன்பம் படுத்துறிய தாயே, என்னையோ ஐயோ அம்மா, எனக்காக தாயே அடிக்கின்றாடே. ஆளுக்காரனே கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் சரி தாண்டா. ஒரே பிரச்சனை எப்படின்னா என் கணவராகப்பட்டவர் கப்பல் துறைமுகத்துக்கு போயிருவாரு. மாமனாருக்கும் மாமியாருக்கும் தனித்தனியா பெட்டு போட்டு அவங்களை படுக்க வச்சிருவேன். வெளி பகுதியில படுத்து இருப்பாங்க. நான் உள்ளூர் ரூம்ல போய் நான் படுத்துட்டு இருப்பேன். பாதி நேரத்துக்கு நான் இன்ட்ரோல வருகின்ற போது பார்த்தா தனித்தனியா தான் கட்டில போட்டு வச்சிருப்பேன். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது என் மனசு எப்படிடா 60க்கு 60 ஆகிவிட்டது, குறுக்க 20 ஆகிவிட்டது. ஆக மொத்தம் 80 வயசுலயே ஆகியவனுக்கு அதாம அப்படி பாய்க்கின்றது. நான் 20 வயசு பிள்ளைக்கு எனக்கு எப்படிடா 80 வயசு கிழக்கு கிழங்கு இருக்கும். எங்க சாமி இருக்காரு என்ன செய்வேன், எனக்கு கண் விழுதமும் தெரியவில்லை. யாரிடம் செல்வேன், எங்க போக முடியாது, நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு பசி அதிகமாகத்தான் இருக்கிறது அப்பா. என்ன செய்வேன் அப்பா? வைத்த பசிக்கிறேன்.
கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் போது ஊத்து தாயே கலையாது. துண்டு சோறு கூட உதர்ல இருக்குதுடா. ஒரு வாய் கூட கழுவாத இருக்கிறோம் இந்த நேரத்துல கிழவன். மாமா எப்படி என்ற அந்த ஊரில் என்ன சொல்ல தெரியுமா? வாயடி அடிச்சாலும் வெகுத்தடி அடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்க வேற வெறுவுக்கு போயிட்டு வந்தீங்களா? அதுக்குள்ள நான் வீட்டுல இருக்கக்கூடிய பண்ட பாத்திரம் எல்லாம் கழுவி நான் உழ வச்சுட்டு இருக்கிறேன். வெறும் எடுத்து வந்துருங்க மாமா கொஞ்சம். அப்படி என் வயிற்றுக்கு நான் சாதா இருந்த வேண்டும் என்றால் ஆமா கணக்கம் சென்று நான் வெறுவெடுத்து வந்து கொடுக்க வேண்டும். ஆமா அப்பதான் சாதம் செய்வேன். மேல ஓசல் உனக்கு சோறு கிடைக்காதரா நொல்லியா. ஐயோ அம்மா ஏன்டா அம்மான்றா? என் மக்களை பத்தி மகராஜி நான் இப்படி ஒரு இபிசிப்பட காலாகி விடுதே தாயே. உனக்கெல்லாம் ஒரு கிணறு இல்ல, ஒரு குட்டை இல்ல. இந்த காலகத்துல நான் எங்க போய் விரவை கொண்டு வந்து கொடுப்பேன் அம்மா. போடாது எங்களோட தரவுனாலும் கொத்தி வந்து போட்டுனாலும் சோறுட்டீங்களா பாவம். அண்ணா வருமான நல்ல மாற அண்ணன் மக்களை செல்ல வேண்டும். இந்த மலை மீதில் வந்து விட்டேன் அண்ணா. ஆமா இந்த மலை மீதில் சென்று என்னுடைய மருமகளை என்ன செய்வேன் அண்ணா என்னை எந்த தலைவலியம் அண்ணா என்னை செய்வான் அண்ணா தலைவலியம் காணக்கு வந்து விட்டேன். ஆமாங்க இந்த காணகத்துல வந்து எந்த வருவே பச்சை வருவே எந்த வருவே வேற காஞ்ச வருவன்னு தெரியவில்லை. தாத்தா பச்சை வருவ காஞ்ச வருவ தெரியலையா? இதுல ஒரு மோட்டு ஒண்ணு கடத்த தாத்தா. இந்த காலை இப்படி வச்சுக்க, இப்படி வச்சேன் அப்படியே ரெண்டா போல நன்னாடு ஒரு வரவு இருக்குது வெட்டுறேன். அந்த பிறகு வெட்டி கொண்டிருக்கிறேன் நான் வெட்டுறேன். என்னுடைய மருமக சொன்ன வார்த்தையாக அந்த வெறுவு எடுத்து வருகிறேன். வெட்டு வெட்டு தாத்தா. அதுல வருவோடுக்கு
பாரி கிழவன் காலை வெட்டி ஐயோ ரத்தமே ஒச்சே ரத்தம் டேய் வாடா டேய் இப்படி ஆகுது கிழவன் அதெல்லாம் தெரியலையா இந்த சண்டாளுடைய நாட்டிலே தாத்தா என்ன தாத்தா இரு கொஞ்சம் இப்ப வெறும் வெட்டுறதுக்கு தவிர வேற எது தாத்தா வெட்டினா அப்பா ரெண்டு கண்களும் தெரியவில்லை வெறுவெடுக்க தெரியாம காலை எடுத்து கொண்டனே அப்பா காலை வெட்டி விட்டியா அந்த ரத்தமா வெட்டிட்டு இருந்தே அட பாவத்தை எனக்கு வெறுவெடுக்க தெரியாம அண்ணன காலை நல்லா கட்டி கொண்ட கண்ணும் தெரியவில்லை சரி சரி வெறுவடித்தேன் கோடாலை விட்டு வெறுவடித்தேன் வெறுவை கொத்தாது எனக்கு காலை கொத்தி கொண்டு நல்லா இருக்கலாம் மாமா 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 அம்மா மாமா அழுவாத மாமா ஊரெல்லாம் அடிச்சுட்டு சொல்லுவாங்க அதனால உனக்கு சாப்பாடு வயிறு நிறைய கொடுத்துட்டேன் எங்க அத்தைக்கரை வட்டி சுத்தி அவளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குற வாரமா உட்காரு போ மாமா எப்பவுமே சாப்பாடு கிடைக்கும் கிடைக்கும் ஓ அத்தை ஓ அத்தை
மானங்கட்டவள தேவடியால ஐயோ ஊர்ல இருக்கிற கலவனை பூரா தங்கணுவல ஐயோ ஏண்டி அடி மானங்கட்டவள வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் காணலையே என்னன்னு உனக்கு தெரியாதுடி அம்மா கிட்ட போய் அப்படியே கட்டி புடிச்சு படுத்துக்கிற சோறு தட்டு தட்டா போட்டு வச்சு நான் தின்னு போட்டு ஊட்ட சுத்தி பேண்டு வைக்கிறாடா எங்க அப்பா அம்மா வீட்டுல அப்படியே கட்டுல ராஜாவட்ட உட்காந்துட்டு இருப்ப என் தாய் ஆகப்பட்டவன் என் கட்டுல மேல ஒரு பிள்ளைன்னு சொல்லி ஓம்பி வளர்த்தன அம்மா தரைய விட்டா தரப்பூச்சி கிடைக்குன்னு சொல்லி எனக்கு அப்படியெல்லாம் வளர்த்துனாங்களே எங்க அப்பா அம்மா கூட பாக்கலையாடே தேவடி அம்மா பசி எடுக்குது எனக்கு சாதம் கொஞ்சம் கொடுங்கம்மா பசி எடுக்குதா கேட்டி பசி எடுக்குது மானங்கட்டவள பசி ஏய் பாட்டியா உனக்கு அடிக்கிற அடிக்கலாம் எனக்கு அடிக்கிற மாதிரியே தெரியுது என்ன அடிச்சாலும் ஆச்சிராது கொஞ்சம் அப்படி இருந்த போதிலும் எப்படியோ சொல்லுவாங்க வாய் அடி அடிச்சாலும் வெய்த்தடி அடிக்கூடாது ஊரம் விட்டு பிள்ளை வந்தாலும் மாமியாரும் மாமனாரும் இப்படி கொடுமைப்படுத்தினாங்களா அப்படின்னு நம்ம போகும்போது கூட நம்மளுக்கு திட்டுவாங்க ஆனா நம்ம கொடுமைப்படுத்தவே இல்லை நம்ம படுத்தவே இல்லை ஒரே அடி அடிச்சுன்னா ஒரு அடி கூட அடிக்கத்தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமே நல்லவனுக்கு தெரியும் நம்ம வாங்கி நமக்கு தெரியும் நல்லவனுக்கு தெரியும் அப்படி இருந்த போதிலும் இவங்க ரெண்டு பேத்துக்கு பசிக்குதுன்றாங்க எப்படி என்றால் என்னுடைய தாய் வீட்டுல அன்னைக்கு என் தாய் ஆகப்பட்டவ சாணம் போடுறதுக்கு ஒரு மண்பானையாக கொடுத்திருந்தார் எப்படி சாணம் போடுறதுக்கு மண்பானை எடுத்துட்டு போய் கொடுத்திருந்தா அந்த மண்பானையை நான் அட்டாளத்துல வச்சிருக்கிறேன் சரி அவன் ஏதாவது பச்சை தண்ணி ஊத்தி கூட சாவும் போது கூட சாப்பிட்டமே சரி அதனால அந்த பானை எடுத்துட்டு வரணும் நல்ல பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துடாத நோம்பிக்கு எங்க அப்பா அம்மாலாம் வராங்க நான் போய் எடுத்தாருமா ஆமா நம்ம ஓமாவத்தி நான் கொஞ்சம் சேர்த்து சுமந்துக்கணும் பானை எடுக்காதடா நீ இந்த பானை எடுத்து வாடா படா இந்த பானையை நான் எடுத்தாந்து கொடுத்தா அந்த பாவை என்ன கொஞ்சம் மாமா தட்டுக்குது அத்தை எங்க அத்தை துண்டு 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 பார்த்தா கிடக்குற மாமா அம்மா குணவதி மாமா பர்றா 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 மறுபடியும் பாயிட்டா பர்றா கையால பாத்து பர்றா கலவடங்க பாத்தியாடா நாம கூட இப்படி பிடிக்கிறோம் காலுக்கார அத்தை இப்படி உட்காருங்க உங்களுக்கு சாதம் போடுறேன் சாதம் கொடுக்கண்டாய் அம்மா சாப்பிட்டேன் தாயே மல்ல உட்காரு மாமா அம்மா குணவதி இந்த தட்டு பிடிங்க அத்தை தட்டு பிடி அம்மா குணவதி அதாவது நான் அண்ணன் உன்ன கூட தட்டானப்படுது வெள்ளி தட்டு ஆகப்பட்டது வெள்ளி தட்டு தங்க தட்டு தான் அண்ணன் சாப்பிடுவேன் இந்த தட்டு பார்த்தாலும் வேற விதமா இருக்குது தாய் என்ன தட்டு இது அடா நல்ல கண்ணு மாமா இப்ப 80 வயசு ஆச்சு 80 வயசு அந்த வெள்ளி தட்டுல நக்கி துண்டு அந்த தட்டு தேஞ்சு போச்சுறாங்க பிளேட் பிளேடா இருக்குதா அம்மா இந்த நாய் நக்கின தட்டு மாதிரி இருக்குது அம்மா பாத்தியாடா நான் நாய் நக்கின தட்டு கொடுத்தனாடா இப்ப தட்டு கொடுத்துட்டான் அந்த 3 நாளுக்கு முன்னால அந்த மாட்டு சாடியில தீனி ஊத்தி வச்சிருந்தல தண்ணி அதை எடுத்துட்டு வாடா நல்ல தண்ணியாவது எடுத்துட்டு வந்துடாத அதோட போடுச்சுக்கோ அது கொடுத்ததே கொஞ்சம் பொருளை வச்சு போடுங்க அதாவது நல்ல தண்ணி வந்து குடுறான் நல்ல தண்ணி மாதிரி இருக்குடா நல்ல தண்ணியில அந்த புளிச்ச தண்ணி தாண்டா பார்த்தா எனக்கு பாதி ஏற மாட்டேன் புளிச்ச தண்ணி இப்ப பாரு அருமையா இருக்கான் மாமா மாமா குணவதி அவளை வைத்து உனக்கு 10 டெய்லி எப்படி சாப்பாடு செய்யணும் அது மாதிரி சாப்பாடு செஞ்சிருக்கிறேன் சாப்பிடுங்க அத்தை நெய்யால அவளை வைத்து நெல்லரிச்ச சாதமாக்கி அப்படியே நேத்திரமா மருமவா இந்த ஊர்ல ஒருத்தி கூட அப்படி செஞ்சிருக்க மாட்டா நான் செஞ்ச மாதிரி இந்த இடத்துல எனக்கு கஞ்சி தண்ணி கொடுத்தா தாயே இந்த கஞ்சி தண்ணியில உப்பு இல்ல அம்மா உப்பு இல்லையா குணவதி நாட்டு உப்பா போட்டுருக்கா ஐயோ இறைவா எனக்கு உப்பு என்று கேட்டதுக்கு பாத்தியா
சொல்றேன்